ஜூன் 14 எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் இளநிலை மருத்துவ அதிகாரிகளுக்கான வழிகாட்டி பட்டறை. மடானி அமைச்சரவையில் இணைகிறேனா? மௌனம் காக்கும் கைரி. பள்ளிகளில் நெரிசல். 121 பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள் நிர்மாணிப்பு. மெட்ரிகுலேஷன் விஷயத்தில் மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ந்து மௌனம் காப்பதா? சிவகுமார் கேள்வி. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அமைச்சரவையில் சேரப்போவதாக வெளியான வதந்திகள் குறித்து சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காத கைரி வானொலி அறிவிப்பாளராகவும் பொட்காஸ்டராகவும் வாழ்க்கையை தாம் மகிழ்ச்சியாக கழித்து வருவதாகவும் இதை விட்டு நான் செல்ல வேண்டுமா என்றும் மறுகேள்வி எழுப்பினார். PKR கட்சியில் தோல்வி கண்டதை அடுத்து அமைச்சரவையில் இருந்து விலகுவதாக பொருளாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபிசி ரம்லியும் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட்டும் அண்மையில் அறிவித்திருந்தனர். இதையடுத்து அவ்விரண்டு இடங்களை யார் நிரப்புவார்கள் என்ற யூகங்கள் எழுந்து வருகின்றன. ரிம்பா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கைரியும் அமைச்சரவையில் இணையலாம் என கடந்த ஒரு வாரமாகவே பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இப்போதைக்கு அமைச்சரவையில் மாற்றமில்லை என டத்தோஸ்ரீ அன்வார் பலமுறை தெளிவுபடுத்திவிட்டார். இருந்தும் யூகங்களை தடுக்க முடியவில்லை. ஹாட் FM லைவ் வானொலியின் அறிவிப்பாளராகவும் கில்வாஸ் கிஜா பாட்காஸ்டராகவும் உள்ள 49 வயது கைரி ஆக கடைசியாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக இருந்தார். பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 to 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மெட்ரிகுலேஷன் இடஒதுக்கீட்டு விஷயத்தில் கல்வி அமைச்சு வெளிப்படையாக நடந்து கொள்வதோடு இனவாரியாக மாணவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்களை அறிவிக்க வேண்டும். எந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படுகின்றது என்பதும் அறிவிக்கப்பட வேண்டும் என DSK எனப்படும் டைனமிக் சீனார் காசே சமூக நல சங்கத்தின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதால் மேல்முறையீடு செய்து ஏராளமான இந்திய மாணவர்கள் முடிவுக்காக காத்திருக்கின்றனர். ஆனால் இதுவரை ஒரு அறிவிப்பும் இல்லை. இதனால் என்ன செய்வது, யாரை கேட்பது என பெற்றோர்களும் பெரும் குழப்பத்தில் உள்ளனர். இது தொடர்பு முறையில் அமைச்சின் பலவீனத்தை காட்டுவதாக குறிப்பிட்ட சிவகுமார் உடனடியாக இது சரி செய்யப்பட வேண்டும் என்றார். SPM தேர்வில் அனைத்து பாடங்களிலும் A நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இன அடிப்படையில் அல்லாமல் மெட்ரிகுலேஷனில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என பிரதமரே அறிவித்திருக்கிறார். ஆனால் நடப்பது வேறு மாதிரியாக உள்ளது என ஏமாற்றம் தெரிவித்த டத்தோ சிவகுமார் மக்கள் பிரதிநிதிகள் இவ்விஷயத்தில் தொடர்ந்து மௌனம் காத்து வருவதை சாடினார். மெட்ரிகுலேஷன் சாதாரண விஷயம் அல்ல, நம் மாணவர்களின் எதிர்காலம் சார்ந்தது. மாணவர்களும் பெற்றோர்களும் ஏமாற்றத்திலும் கவலையில் இருக்கும் போதும் கூட மக்கள் பிரதிநிதிகள் வாய் திறக்கவில்லை என்றால் வேறு எப்போதுதான் குரல் கொடுக்க போகிறார்கள்? அதிகாரம் கையில் இருக்கும் போதே அதை தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பயன்படுத்துவது பற்றி அவர்கள் சிந்திப்பது நல்லது என சிவகுமார் அறிக்கையொன்றில் வலியுறுத்தினார். அண்மைய ஆண்டு காலமாக இளநிலை மருத்துவர்கள் அதிகப்படியான பணி சுமை, பணியிட பகிடிவதை, மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் சோர்வு ஆகியவற்றினால் கடுமையான மனநல போராட்டங்கள் அல்லது மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இவர்களில் சிலர் தாங்கள் தவறாக நடத்தப்படுவதாகவும் புகாரளிக்கின்றனர். ஒரு சிலர் மன அழுத்தம் காரணமாக தற்கொலையும் செய்து கொண்டுள்ளனர். இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பதற்காக இளம் மருத்துவர்களுக்காக மாய்கா தேசிய சுகாதார பிரிவு, எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் MIED உடன் இணைந்து மருத்துவ பயணத்திற்கான வழிகாட்டி என்ற பட்டறையை நடத்தவிருக்கின்றன.
மருத்துவ மற்றும் பல் மருத்துவ துறையில் உள்ள இளநிலை மருத்துவ அதிகாரிகள், ஹவுஸ்மேன், 3வது 4வது இறுதியாண்டு மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஹவுஸ்மேன்ஷிப் இடத்திற்காக காத்திருக்கும் பட்டதாரி மருத்துவ மாணவர்களுக்காக இந்த இலவச மருத்துவ பட்டறை சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனுபவமிக்க மருத்துவ வல்லுநர்கள், அரசாங்க மருத்துவமனை இயக்குநர்கள் மற்றும் இளநிலை மருத்துவர்களின் மனநல போராட்டங்களின் அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளும் கல்வியாளர்களின் குழுவால் வடிவமைக்கப்பட்டு இந்த பட்டறை ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை கடா சிமிலிங்கில் உள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வு முதல் கட்டமாக நோர்தர்ன் ரீஜன், அதாவது பெர்லிஸ், கடா, பினாங், பேரால உள்ள நியூ டாக்டர்ஸ், ஹவுஸ்மேன்ஸ், அப்புறம் கிளினிக்கல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்ப இந்த நிகழ்வுக்கு யார் வருவாங்கன்னு பார்த்தாங்கன்னா, இந்த நோர்தர்ன் ரீஜன் உள்ள மருத்துவ வல்லுநர்கள், சீனியர் டாக்டர்ஸ், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் டைரக்டர்ஸ் புங்காரா, சிம்பாலன் புங்காரா, அவங்கலாம் வந்து நிகழ்வை நம்ம கூட வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்களாம் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புதிய டாக்டர்ஸ் இப்ப வருங்கால மருத்துவர்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் புதுசா வேலைக்கு போறப்ப எப்படி அந்த சூழ்நிலை இருக்கும், ஒரு பிரச்சனை வர்றப்ப எப்படி அதை சமாளிக்கணும்னு அவங்க வந்து வழிகாட்டியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிள்ளைக்கு வந்து வேலை செய்யறப்ப புதுசா ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு மருத்துவமனை வேலைக்கு போறாங்க வச்சுங்க. அப்ப புதிய மருத்துவமனை அவங்களுக்கு யாரும் அங்க தெரியாது. அப்ப வேலை செய்யறப்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகும். அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க பெற்றோர்களோட சொல்ல முடியாது. அப்ப அந்த டைம்ல யாருக்கிட்ட சொல்ல போறாங்க? அப்ப அதை வந்து கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் நம்ம வந்து மென்டோ சிஸ்டம் மாதிரி கொண்டு வருவோம். அப்ப அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல அந்தந்த புங்காரா, சீனியர் டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை, அவங்களால மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கன்னா அந்த மருத்துவரை பார்த்து அவங்க சொல்லலாம், அவங்க பிரச்சனை இந்த மாதிரி நான் வேலை செய்யறேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இது எப்படி நம்ம மேற்கொள்றதுன்னு அவங்ககிட்ட கேட்பாப்ப அவங்க வழிகாட்டியா இருப்பாங்க. அப்ப இந்த மென்டோமெட்ரி சிஸ்டமும் இதை நம்ம கொண்டுட்டு வரோம். அப்ப இது முதல் முறையாக வந்துட்டு ஒரு மாணவர் வந்துட்டு பிடிச்சு முடிச்சுட்டு அவங்க கை விடாம அவங்க கரெக்டா வழி நடத்தி அந்த ஹவுஸ்மேன்ஷிப்பை முடிச்சு அவங்களும் ஒரு வல்லுநர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வழிகாட்டியா இருக்கிறதுக்காக தான் அந்த நிகழ்வை கொண்டு வந்திருக்கோம். இலவசமாக நடைபெறும் இந்த பட்டறையில் வரையறுக்கப்பட்ட இடங்கள் மட்டுமே இருப்பதாக மாய்கா தேசிய சுகாதார பிரிவின் தலைவரும் மாய்கா மத்திய செயலவை உறுப்பினருமான டாக்டர் தி நோவலன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இறையருட் கவிஞர் சே சீனி நைனா முகமது மறைந்து 11 வருடங்கள் கடந்துவிட்டாலும் அவரின் ஆழ்ந்தகன்ற தொல்காப்பிய அறிவை வருங்கால தலைமுறையினர் உய்த்துணரும் நோக்கத்தில் ஈப்போ தமிழ் குறிஞ்சித்தீட்டு கழகம் தனியொரு செயற்குழுவை அமைத்து அதன் தொலைநோக்கு திட்டமாக பேரா ஜலாப்பாங்கில் சே சீனி நைனா முகமது தொல்காப்பிய திருக்கோட்டம் அமைக்கும் திருப்பணி மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இதன் அறிமுக விழா பினாங்கில் அண்மையில் இளைய முஸ்லிம் விளையாட்டு மையத்தில் நடைபெற்றது. இத்திருக்கோட்டம் ஈப்போ ஜலாப்பாங் நகரில் 502 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் 2 மாடி கட்டடமாக அமைக்கப்பட உள்ளது. இக்கட்டடத்தின் கீழ்ப்பகுதியில் தமிழ் வழி பாலர் வகுப்பு, கணினி அறை, நிர்வாக அறை ஆகியவற்றோடு மேல் மாடியில் பாமு அன்வார் நூலகமும் காப்பியின் நினைவகமும் சாரங்கபாணி சிறிய பொது மண்டபமும் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இத்திட்டத்தின் தலைவரும் சொத்து நிர்வாகிப்பாளருமான மேனாள் விரிவுரைஞருமான திருப்பா தமிழ்மாறன் தெரிவித்தார். நல்ல தமிழ் இலக்கணம், புதிய தமிழ் புணர்ச்சி விதிகள், தொல்காப்பிய கடலில் ஒரு துளி போன்ற நூல்களின் வழி தமிழ் இலக்கணத்தின் சுவையை எளிய இணைய முறையில் உணர்த்திய பெருமை அன்னாரையை சாரும். 2019ஆம் ஆண்டு முதலே ஜலாப்பாங்கில் கடையொன்றின் மேற்புறத்தில் வாடகைக்கு செயல்பட தொடங்கிய தொல்காப்பிய திருக்கோட்டமானது தமக்கென நிரந்தரமான நினைவிடத்தை தமிழின் அடையாளமாக நிறுவும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதே இத்திட்டம் என செயலாளரான திரு பிரபு கிருஷ்ணா கூறினார். இறையருட் கவிஞரின் வளர்ப்பு மகனான பிரபு கிருஷ்ணா ஐயாவின் படைப்புகள், கவிதைகள், ஆய்வுகள், அறிவு நூல்கள், பயன்படுத்திய பொருட்கள் என அனைத்தையும் இவர் தற்போதைய இடத்தில் அரும்பாடுபட்டு திரட்டி வைத்துள்ளார். புதிதாக அமைக்கப்பெறும் நினைவகத்தில் இவை அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மையத்தின் தலைவர் அஜிமுனவர் சதீத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகர்களாக அஜி பஹருடீன், பினாங்கு மாநில மஸ்ஜித் கப்பித்தான் கிளிங் தலைவர் டத்தோ ஹஜி பாரூக், இமான் பேரவை தலைவர் சாகுல் அமீத், முஸ்தாகிம் இயக்கத்தின் தலைவர் அப்துல் ஹமீத், தியாகராஜன் மற்றும் டத்தின் சரஸ்வதி அவர்களும் கலந்து கொண்டனர். தொல்காப்பிய திருக்கோட்ட உருவாக செயற்குழுவின் ஆலோசகராக டத்தோஸ்ரீ முகமது இக்பால் மற்றும் அஜி பஹருதீன் நியமிக்கப்பட்டுள்ளனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போ பேராக்கில் 100க்கும் அதிகமான பூத்கள், 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்.
நாட்டிலுள்ள பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் ஏற்பட்டுள்ள நெரிசல் பிரச்சனையை கையாள கல்வி அமைச்சு உறுதி பூண்டுள்ளது. அவ்வகையில் 7 மாநிலங்களில் 121 பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் பிற வசதிகள் கட்டப்படவிருக்கின்றன. கற்றல் சூழலை மேம்படுத்தும் வகையில் கூடுதல் வகுப்பறைகள் PAP எனப்படுவும் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்துடன் தொழில்துறை கட்டட அமைப்பு முறையை பயன்படுத்தி கட்டப்படும் என கல்வி அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. 88 மில்லியன் ரிங்கெட் செலவில் தளவாடங்கள், கற்றல் கற்பித்தலுக்கான உபகரணங்கள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் போன்ற துணை உள்கட்டமைப்பு வசதிகளும் அவற்றில் அடங்கும். நடப்பாண்டிலேயே அவற்றை கட்டி முடிக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூரில் 103 பள்ளிகள், பேராக்கில் 8, பஹாங்கில் 4, நெகிரி செம்பிலானில் 3, தெலுங்கானுவில் 1, கோலாலம்பூரில் 1, பினாங்கில் 1 என 7 மாநிலங்களில் 121 பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கட்டுமான திட்டம் பொதுப்பணி இலாக்காவான JKR மூலம் பொதுப்பணி அமைச்சால் செயல்படுத்தப்படும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.